பொங்கலூர் மணிகண்டன். ஆனா திரு செங்கோட்டையனுக்கு அதிருப்தி இருக்குல்ல, நெருப்பு இல்லாம புகையுமா? இல்லைங்க, அதாவது மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிக மூத்த தலைவர், கோபி தொகுதியில தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய மிக முக்கியமான தலைவர். அவரை யாருமே புறக்கணித்தோ ஒதுக்கோ வைக்கணும் எண்ணம் அவசியமே இல்லை. ஏன்னா அவருடைய ஆலோசனை, அவருடைய கட்சி பணிகள், பங்களிப்பு எல்லாம் அதிமுகவுக்கு தேவை என்றுதான் அவரோட கலந்தாலோசித்து ஏற்படுகிறது. எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த நிகழ்ச்சி ஒரு விவசாய அமைப்பு நடத்திய நிகழ்ச்சி. அதில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுமே 3 நாள் முன்பாக, நிகழ்ச்சிக்கு முன்பாகவே அந்த கூட்டமைப்பு சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்த பொழுது அவர் தன்னுடைய மனக்குறை சொல்லியிருக்காரு. என்ன அம்மாவரத்து போறேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து பொதுச்செயலாளருக்கு தெரியாது உண்மையிலேயே. அந்த நிகழ்ச்சி கூட ஒன்றும் இல்ல, தனியார் அவர்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். 1989 இருந்து நான் பள்ளிப்பெரு மாணவனாக இருந்த காலத்திலிருந்து அவிநாசி அதிகாரத்துக்காக போராடியவர்கள் நானும் ஒருவன். இப்ப இந்த விழாவில் நானும் பங்கேற்ற விவசாயிகளும் பங்கேற்றவர் நானும் ஒருவன் தான். ஏன் தனியார் வரல நீங்க? அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு இயக்கத்துல இது மாதிரி திமுக சென்னை மேயருக்கு முன்பாக சலசலப்பு, மதுரையில அமைச்சர் முன்பாகவே மாவட்ட செயலாளர் வரல பிரச்சனை, திமுக பல ஊர்ல பிரச்சனை, தனியார் நடத்துற கொள்கை வேறே பல பேர் வெளியேறினாங்க. அப்ப ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை என்பது கட்சியில கேள்வி எழுப்பு என்பது எங்க எல்லாம் இருந்தது? ஆளுங்கட்சியிலே போது எதிர்கட்சி மாதிரி மணிகண்டனே ஒத்துக்கிட்டாரு. பிரச்சனை இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு. பிரச்சனை இல்ல, தனியார் தானே ஒத்துட்டாரப்பா. அவர் பிரச்சனை எடுத்துட்டாரா? எல்லா கட்சியிலும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளிலும் உட்கட்சியில இந்த மாதிரி சலசலப்பு பிரச்சனைகள் வருவது என்பது தவிர்க்கவே முடியாது. நான் இங்கே ஒரு காலம் பிரச்சனையே பண்ணாத ஒரு பிரச்சனை பண்றாரு. எவ்வளவோ பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தது, அப்பெல்லாம் பிரச்சனை பண்ணாதவர் இன்னைக்கு பண்றாருன்னா என்னன்னு பார்க்க வேணும்ல சார். 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசர் கூட அதிமுக மீதும் பொதுச் செயலாளர் மீதும் அவதூறான கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டே வர்றார். ஆனா செங்கோட்டையன் 10 முறை அமைச்சராக, 10 முறை சட்டமன்ற உறுப்பினர், பல முறை அமைச்சர், கட்சியில கூட்ட உயரியப்படுத்துகிறவர், இன்றைக்கும் எல்லா உயரத்தையும் எட்டிட்டாரு, எல்லா உயரத்தையும் சென்றுவிட்டார். நிறைகுணமா இருக்கிற அவர் ஒருபோதும் தழும்பு செல்ல மாட்டார். அவரை பொறுத்தவரையில் அதிமுக வலிமையாக இருக்கு. 2026 தேசிய கொடியை எடப்பாடியார், பொதுச்செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக ஏற்ற வேண்டும். ஓகே, there is an issue with audio. அது மட்டும் சரி பண்ணிட்டு வரலாம். திரு மதிவாணன், நீங்க என்ன இதெல்லாம் பூந்து கருத்து சொல்றீங்க? வீட்டுக்கு வீடு வாசப்படி உங்கள்கிட்ட இல்லையா பிரச்சனைங்கிறார்? இல்ல, அதாவது நவீன காலத்துல ஒரு மனுஷன் அரசியல்ல இவ்வளவு துரோகம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அப்படி ஒரு துரோகத்துடைய மொத்த உருவமா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. முதல்ல சசிகலாவுக்கு செய்து, அதுக்கப்புறம் தினகரனுக்கு துரோகம் செய்து, அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம். தொடருங்க, என்னாச்சு என்னாச்சு? அதற்கப்புறம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் செய்து, அதுக்கப்புறம் இன்னைக்கு யாரு எடப்பாடி பழனிசாமியை அந்த பகுதியில் அடையாளப்படுத்தி காட்டினா போலையோ அந்த செங்கோட்டையனுக்கும் இன்னைக்கு துரோகம் செய்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு சம்பவம். என்ன துரோகன்றது அவரு செங்கோட்டையன் தெளிவா சொல்லியிருக்காருல்ல. அவங்களுடைய கட்சியினுடைய நிறுவனரையும் முன்னாள் பொதுச் செயலாளரையும் போடலன்னு சொல்லியிருக்காரு. அதனால கட்டுப்பாடுன்றது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்றதே தெரியலன்றது தான் நாங்கள் சொன்னோம். ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்வி கேட்கறதுடைய அடிப்படையில் நாங்கள் ஒரு பதில் சொல்கிறோம். முதல் ஒரு விஷயம் என்னன்னா, தொடர் தோல்வியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வியிலிருந்து இன்னைக்கு 11வது தோல்வியை சந்திச்சதுக்கப்புறம் தன்னுடைய இருப்பை எப்படி அவர் நினைக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, அந்த கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் வேற ஒரு நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா எங்களுக்கு தோணுது. யார் கட்டுப்பாட்டில்? அந்த கட்சி எத்தனை வருஷம் ஆட்டி படைச்ச பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அதை இயக்குறாங்களோன்றது ஒரு சந்தேகம் இருக்கு சார். ஒட்டும் இல்லை, உறவு சொல்லிட்டாரு. அந்த சந்தேகத்தை இன்னும் எவ்வளோ காலம் எழுப்பிட்டு இருப்பீங்க? இல்லை ஹரி, நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒன்றிய அரசு பட்ஜெட்ல தமிழகத்துக்கான நிதியை ஒதுக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா மாவட்டங்களையும் மோடி அரசை கண்டிச்சு, பட்ஜெட்டை கண்டிச்சு பொதுக்கூட்டம் போட்டோம். அவங்களும் கண்டிச்சு அறிக்கை விட்டாங்கல்ல, பாத்தீங்களா? கண்டிச்சு
இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் இல்ல. டிஸ்டன்ஸ் வித்தியாசம் வருது, நான் சொல்லிடுறேன். இல்ல அதுதான் நான் சொல்றது கேளுங்களேன் ஒரு நிமிஷம். அதாவது எத்தனை இடத்துல மோடின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க, எத்தனை இடத்துல நிர்மலா சீதாராமன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க, எத்தனை இடத்துல வந்து பாஜக என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்கன்னு தெரியணும்ல. ஏன்னா ஒரு கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கலாம், ஒரு போராட்டம் நடத்திருக்கலாம், மக்கள் மன்றத்தில் போய் ஒரு பிரச்சனையை எடுத்து சொல்லியிருக்கலாம். எதிர்கட்சியா இருந்து நான் சொல்றது, நீங்க எதிர்கட்சியா இந்த மாநிலத்துக்கு இருக்கும்போது அதோட கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கடமையே செய்ய தவறிடுவீங்கல்ல. அப்ப அதுக்கான பதில் உங்ககிட்ட இல்ல. எதையும் சார் சேர்க்கறீங்க, பிஜேபியை சேர்க்கறதுக்கும் செங்கோட்டையன் பேசுறதுக்கும் என்ன சார் தொடர்பு? அதனாலதான் நாங்க சொல்றோம், இப்ப வந்து அப்போ எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்க சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியில வந்து அம்மையாருடைய போட்டோவையும் படத்தையும் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தையும் நாங்க தான் எடுக்க சொன்னோம்னு சொல்லி ஒத்துக்க சொல்லுங்க சார். ஏடிஎம்கே நடத்தி பொறுப்பேத்துக்கணும்ல. ஏடிஎம்கே நடத்தினா அவர் பொறுப்பேத்துக்கணும். யாரோ நடத்துறாங்க சார். ஹரி, நீங்களும் அரசியல்ல இருக்கீங்க, நான் விவாதம் நடத்துறீங்க, நானும் 25 வருஷமா அரசியல்ல இருக்கேன். இந்த குழந்தைய கிள்ளிட்டு தொட்டில ஆட்டுற கதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? எப்படி நீங்க நடத்துவீங்கட்டு? என்ன சார் நீங்க வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு பாக்குறீங்க அரசியல்ல என்ன செய்வாங்கன்னு. பாராட்டு விழா நடத்தும் அண்ணன் கேட்டார் இல்ல, அந்த இடத்துல எங்கேயுமே வந்து அதிமுக கொடி போட்ட வரவே இல்லையா? யாருமே வரலையா? கார்ல கொடி வரவே இல்லையா? பெருசா கொடி பறந்துச்சா மணிகண்டன்? இதெல்லாம் அவர் பார்த்துக்க மாட்டாராங்கிறாரு. இப்ப பிஜேபி கண்ட்ரோல்ங்கிறாரு. மணிகண்டன் பதில் சொல்லுங்க. நான் டாக்டர் டீம் சார், அதாவது இல்ல இவரு மதிவான திமுக சேர்ந்தவர் அதிமுக குறித்து பேசுவது தவறு. நீங்க அண்ணாவை பெரியார் போட்டு உதயநிதி போடுறீங்க, அது நியாயமா? எங்க அண்ணாவை மதிக்கிறீங்க? அண்ணா குறித்து அண்ணாமலை கடுமையா பேசும்போது யார் கண்டுக்கல? நீங்க பயந்த அச்சதானே மத்திய அரசு எதிர்ப்பிற்கு யார் பயந்தான்? அப்போ நீங்க வந்து திமுக சேர்ந்த நீங்க வந்து அதிமுக தார்மீக உரிமை இல்ல. அதிமுக தன் பிரச்சனையை பார்த்துக் கொள்ளும். திமுக ஒரே கேள்விதான் கேட்கிறேன். நாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறோம், கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், அறிக்கை விடுறோம், எல்லா இடத்துலயும் மோடி ஒன்றிய பாஜக அரசுன்னு பேசுறோம். என்னோட ஒரே கேள்வி, எளிமையான கேள்வி, எத்தனை இடத்துல இவங்க அந்த மாதிரி பேசுறாங்கன்றதான கேள்வி. மோடின்ற வார்த்தை சார், மதுரை மாவட்ட அமைச்சர் தளபதி மாவட்ட செயலாளர் கலந்துக்காமையே நிகழ்ச்சி. இந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு சட்டங்களும் திட்டங்களும் எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தெல்லாம் என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் பேசுறதுன்னு நான் கேட்கிறேன். என்ன பண்ணீங்க? அதை நீங்க பாருங்க, அதை சரிப்படுத்துங்க. நீங்க தாண்டி அதிமுக வர வேண்டிய அவசியம் திமுக அறிவுரையோ ஆலோசனையோ அதிமுக அவசியமே இல்ல. நீங்க எதிரி சொல்வதை எப்போதும் அதிமுக எடுத்துக்கொள்ளாது. ஏன்னா திமுக வந்து அதிமுக அழிக்கணும் என்று மணி நான் என்ன கேக்குறேன்னா மணி இல்ல மணி எளிமையா இதை பாரு மணி இந்த அந்த திமுகவை எல்லளவும் முனையளவும் கருத்து சொல்ல ஆலோசனை சொல்ல அதிமுக விரும்பாது, ஏற்காது. மதிவானன் சுருக்கமா பிறகு டாக்டர் ஸ்ரீதர். அந்த கட்சி எதிர்கட்சி இல்ல ஹரி, நான் என்ன கேக்குறேன்னா எளிமையான ஒரு கேள்வி கேக்குறேன். எதிர்கட்சிக்கான வேலை என்ன? இன்னொரு கட்சி உள்கட்சி அரசியல் பண்றதா அவியல் பண்றதா? மணி நான் கேக்குறது புரியலையா? புரியாத நடிக்கிறார். என்னோட எளிமையான கேள்வி, இந்த மாநிலத்துடைய எதிர்கட்சியா இருக்க அதிமுக என்ன செயல்படுதுன்னு கேக்குறேன். ஆளுங்கட்சியாக வந்த பிறகு கேள்விக்கு பதில் சொல்லு மணி. மணிகண்டன் பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். மணி நீங்க பேசுறது கேள்விய உள்வாங்கி பேசுங்க. ஆடியோ பிரேக் ஆகுது, நீங்க கேளுங்க. டாக்டர் பதில் சொல்லுவார், டாக்டர் ஸ்ரீதர் பதில் சொல்லுவார்.